அவன் இன்னைக்கு சிறையில் இருக்கான், அவன் கட்சி கூட்டணி பாஜக, அவன் இன்னைக்கு இப்போ அவனுடைய தேர்தலில் நின்றுருக்கான், அவன் இன்னைக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஜனங்கள் லூசுன்றீங்க அதானே? அதைத்தான் சொல்கிறேன். அதால் தான் திமுக தேர்ந்தெடுக்க நானும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பொம்பளை பொறுக்கி விமனேசராக இருக்கிற அரசியல்வாதிகள் தேர்தலில் ஜெயிக்கிறது இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பாரதிய ஜனதா கட்சி ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா எல்லா இடங்கள்லயும் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ரெண்டு ஓட்டையும் போய் கலெக்ட் பண்ணி பாருங்க, ஓட்டு வித்தியாசம். நீங்க மிஞ்சி போனா ஒரு 40% 42% வருவீங்களா? கேஸ் வந்துருச்சு. கேஸ் யாரால வந்தது? கேஸ் யார பிரதமர் எனக்கு எப்படி வருது வாயில? ஏங்க உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசுறீங்களா? இல்ல அதாவது இதாவது நீ அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு என்னமோ இவங்க தான் அந்த கடனை புறம் கட்டின மாதிரி கதை விடுறானுங்கய்யா. இதெல்லாம் எங்கயா போய் சொல்றது? கருமா. இப்ப எதிராளிகளே பிழை பண்ணியிருக்காங்க. அதுல வந்த வெற்றி தானே தவிர இந்த வெற்றி இவங்களை சாதனை 3 ஆண்டு சாதனை 30 ஆண்டு சாதனை அதுக்கெல்லாம் வெற்றியே இது கிடையவே கிடையாது. சார் வேணாம் சார், ரொம்ப வயிறு எரியுது, வேண்டாம், பொசுங்கி இருக்கு. மக்கள் தெரிந்தே தங்களுக்கு எதிரான ஆட்சியை அவங்க நிரூபிப்பாங்களா? கொஞ்சமாவது நம்ம நம்புற முடியாது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த கோஷத்தை போட்டு தான் அந்த மக்களை பூரா மடைமாற்றம் பண்ணி படிக்காத பாமர மக்கள்கிட்ட வாக்க வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மூளை 1.5 உண்மைதாங்க. தமிழனுக்கு எப்பயுமே இந்த திராவிட மண்ணில் வாழக்கூடியவனுக்கு எப்பயுமே மூளை அதிகம் தான். எல்லாத்துக்கும் 90 மில்லிகிராம் இருந்தாக்க நமக்கு மட்டுமே 110 கிராம் இருக்கு. அவன் 110 இருந்தாலும் அதுல வோல்டேஜ் இல்லை பாருங்க. இப்ப ஐயாவே சொல்லியிருக்காரு, நான் அவரை பார்த்தா தெலுங்குல தான் பேசுவேன். அது எப்படி சாத்தியம்? அடிஷனல் லாங்குவேஜ்ங்க. என்ன சாத்தியம்? அடிஷனல் லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கா? அது அவரு தெரிஞ்சிருக்கா? தெலுங்கு தான் அடிஷனல் லாங்குவேஜ்னு சொல்றீங்களா? ஹிந்தி பேசுவாராங்க அவர் ஹிந்தி கத்துக்கிட்டா ஹிந்தி பேசுவார். ஹிந்தி அப்ப தெலுங்கு அவர் கத்துக்கினாரா? அவர் கத்துக்கினது தான். கேமரா பார்த்து சொல்லுங்க. கேமரா பார்த்து தான் சொல்றேன். ஹிந்தி கத்துக்கிட்டது தான். இல்ல தெலுங்கு சொல்லுங்க ஐயா, தெலுங்கு. இங்க பாருங்க. இருங்க. ஏன் பிரிக்கிறீங்க? தெரு வாரியா பிரிக்கிறீங்க, இந்த வீடு வாரியா பிரிப்பீங்களோ? இல்லங்க. இப்ப நீங்க தெலுங்குன்றீங்க, நான் தமிழர். யார் சொன்னா நான் தெலுங்குன்னு? காமாட்சி நாயுடு. நாயுடுன்னு போட்டா தெலுங்குன்னு அர்த்தமா? இப்ப நாயுடு வேற பேர் போட்டுடலாங்க ஐயா. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சா நம்ம நாயுடு எடுத்துட்டு வேற. சரி, காமாட்சி மோலியாரு. இங்க பாரு, நீங்க சொன்ன இத்தனை சாதிகளுக்கு தாய்மொழி தமிழ் தான். இப்போ நீ நாயுடுக்கு தமிழ் தான். எங்க நாயுடு என்ன கேசரச போட்டு போடலாம். எது போடுறது போட சொல்லுங்க. உங்க இன்டர்வியூல தான் சொன்னாரு, திரும்பவும் மோடி பிரதமரா வந்தா நான் என்ன பண்ண எங்க போனாரு? அரசியலை விட்டு போயிடுவேன். அந்த கேள்வி சேர்த்து கேள்வி இருக்குங்க ஐயா. இப்ப நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கேன், அதுல இருந்து விளையிடுறேன், அவ்வளவுதான். ஒண்ணுமா நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் நம்புறீங்க? நம்புறேன், நம்புறேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். மற்றொரு சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. பரபரப்பான அரசியல் சூழல் எல்லாம், அந்த தேர்தல் எல்லாம் ஓய்ந்து போய் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ முடிவுகள் தெரிஞ்சிருக்கு. குறிப்பா நான் தமிழகத்துல இருந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழகத்துல ஆல்ரெடி கருத்து கணிப்புல சொன்ன மாதிரி தான் நடந்திருக்குங்க. ஸோ இந்த வெற்றி திமுக கிடைத்திருக்கக்கூடிய, தமிழகத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வெற்றி எதுக்காக நினைக்கிறீங்க? அவங்களுடைய மக்கள் பணிக்காகவா, அவங்களுடைய திட்டங்களுக்காகவா, என்ன காரணங்களுக்காக இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஊர் 2 போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம், கட்சிகள் 2 போட்டால் திமுகவுக்கு கொண்டாட்டம், அவ்வளோதான். இன்றைக்கி நீங்கள் பிஜேபி அதிமுக 2 ஓட்டையும் சேர்த்து பாருங்கள். சேர்த்து பார்த்துட்டு அதில் ஒரு 5-10 கழிச்சிருங்க. அப்படி கழித்தாலும் வெற்றி பெறுவது இந்த கூட்டணியாக தான் இருக்கும். ஆகவே கூட்டணியில் ஒரு குழப்பம், அவர்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ பிஜேபி ஒட்டுமொத்த இஸ்லாமியருக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை, ஒரு பொய்யை பல பேர் சேர்த்து சொன்னோம்னா கேட்குறவங்க நினைப்பாங்க, இத்தனை பேர் சொல்கிறாங்க, இத்தனை கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க, அப்போ மேபி உண்மையாக கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு, ஒரு ஏமாந்த போக்கிலிருந்து இன்றைக்கு திமுக வெற்றி பெற்றிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் நம்ம இங்கே 5 பேர் இருக்கோம், இந்த 5 பேர் சொல்லுவோம் நடுநிலையா திமுக பரவாயில்ல, ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தால் கூட நல்ல சிறப்பான ஆட்சி தான், ஏழை எளிய மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாமல் ஸ்மூத், அந்த ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படாமல் இருக்குது, அப்படி ஒரு ஆட்சி நடக்குதுன்னு நம்ம சொன்னோம்னா இந்த வெற்றிக்கு அந்த உரிய இடத்துல தகுதி வாய்ந்தவர்களாக திமுகவை நம்ம பார்க்கலாம். ஆனால் அப்படி இல்லை.
இங்கே இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து திமுக வெற்றி பெற்றது தான் நாம் பார்க்குறோம். இந்த வெற்றி சட்டமன்றத்தில் தொடருமான்னு பார்த்துருவோம். மக்கள் தரப்புல இருந்து நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்க. நீங்கள் சொல்கிற சதவீதங்கள் அடிப்படையில் பார்த்தாலும் மக்கள்கிட்ட இருந்து ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பு ஏதாவது இருந்ததா? சார் எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு தானே இருந்தது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, எல்லா ஊர்களையும் வந்து எல்லா இடத்துலையும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தமிழச்சி தங்கப்பாண்டியன். அந்த அம்மாவை எப்படி விரட்டினாங்கன்னு தெரியும். இந்த அம்மா இன்றைக்கி தோற்றுருக்கா? வெற்றி முகது தானே இருக்குது இப்போ வரைக்கும். அது வெற்றி பெற்றோன்னு வச்சுங்க. அப்போ வந்து தமிழச்சியின் அந்த எம்பி ஐயா பேசணுன்றாரு. இல்லை, தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து முதல்ல அது பேர் சுமதியா? தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க தமிழச்சி. இப்போ அவங்கள சொல்ல வரல. கர்நாடகாவில் 3000 சொச்ச பெண்களை வந்து அசிங்கமாக படம் எடுத்து கற்பழித்து இது பண்ணி அவன் இன்னைக்கு சிறையில் இருக்கான். அவன் கட்சி கூட்டணி பாஜக. அவன் இன்னைக்கு இப்போ அவனுடைய தேர்தலில் நின்றுருக்கான். அவன் இன்னைக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஜனங்கள் லூசுன்றீங்க அதானே? அதைத்தான் சொல்கிறேன். அதால தான் திமுக தேர்ந்தெடுக்க நானும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஜனது லூஸ் இல்லை, மற்ற அங்கே அதாவது பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை மடைமாற்றம் பண்றானோ அங்கெல்லாம் மக்கள் பாரதிய ஜனதா சொல்ல முடியும். மக்களை நம்ம அந்த மாதிரி பாரதிய ஜனதா எப்படிங்க? ஏங்க அவன் மேல இவ்வளவு கேஸ் இருக்கு, இவ்வளவு குற்றவாளியா இருக்கான், அப்படிப்பட்டவன் அவன் இன்னைக்கு லீடிங்ல போயிட்டு இருக்கான்னா அப்ப அவன் ஜெயில இருப்பான், நான் எம்பி ஆயிடுவான். அதெல்லாம் ஒரு தேர்தல். தமிழ்நாட்டுல பொம்பளை பொறுக்கி அரசியல் ஜெயிக்கிறது இல்லையா? தமிழ்நாட்டுல பொம்பளை பொறுக்கி விமனேசரா இருக்கிற அரசியல்வாதிகள் தேர்தலில் ஜெயிக்கிறது இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இவ்வளவு பட்டவர்த்தமா இருக்கிற ஆளு இந்த மாதிரி இருக்கான். அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்க இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன யோக்கியமான கட்சி? அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. என்னமோ பாரதிய ஜனதா தான் செட் பண்ணி அவரை நீ போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க. இருக்கலாம், யாருக்கு ஐயா? அது தமிழகத்துல தான் அந்த கூட்டி கொடுக்குற பாம்பு இருக்குன்னு தமிழகத்துல தான் கூட்டணிக்கே வந்து அங்கதான் அந்த முட்டு சந்தில தான் போய் கூட்டணி நிர்ணயிக்கிற வரலாறுலாம் தமிழ்நாட்டில் உண்டு. நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். நீங்க என்ன போற போக்குலயே ஒண்ணு சொன்னீங்க, பாரதிய ஜனதா கட்சி ஓட்டையும் அதிமுக ஓட்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா நான் எல்லா இடங்கள்லயும் அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. ரெண்டு ஓட்டையும் போய் கனெக்ட் பண்ணி பாருங்க, ஓட்டு வித்தியாசம். நீங்க என்ன மிஞ்சி போனா ஒரு 40% 42% வருவீங்களா? அந்த வேலையெல்லாம் இங்க வச்சு 60% உங்களுக்கு ஓட்டையும் எல்லா தொகுதியும் 40 தொகுதியிலையும் 39 தொகுதியும் ரெண்டு கட்சி ஓட்டையும் கூட்டுங்க, கூட்டி கழிச்சு பாருங்க என்ன வருதுன்னு பாப்போம். 5 மணிக்கு முடிவாயிடும் பாப்போம். குறைஞ்சது 60% வந்து ரெண்டு கூட்டணி ஓவரா உருட்டாதீங்க. உங்களுக்கு தான் உருட்டா தெரியும்னு இல்ல, கொஞ்சம் கூட மனசாட்சியே எல்லாமே திமுக வந்து இவ்வளவு நல்லது செஞ்சது. அதனால தான் வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தோம். வெள்ளத்தை பத்தி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். பஸ் இலவச பஸ் கொடுத்தோம். குழந்தைகளுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுத்தோம். அதே மாதிரி பள்ளியில் கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். பசங்களுக்கு இந்த வருஷம் அட்மிஷன் ஃப்ரீ காலேஜில். இதுக்கு மேலே என்னங்க ஒரு அரசாங்கம் செய்யும்? ரெண்டாவது ரேஷன்ல எல்லா பொருள்களும் ஃப்ரீ. இதெல்லாம் 1-2 பொருள்கள் தவிர இன்றைக்கு இவ்வளோ ஒரு அதாவது இதை என்ன சொல்றது, இது யாருடைய ஆட்சின்னு சொன்னா பொற்கால ஆட்சி. பொற்கால ஆட்சின்னா இது நம்ம கண்ணார பார்க்காத ஒரு பொற்கால ஆட்சி இப்ப நடக்குது. இந்த ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்குன்னே உருவம் எடுத்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்திருக்காரு. இது எந்தத்துல போய் முடிய போதோ தெரியல. யாருக்கு பொற்கால ஆட்சிங்கிறாரு? யாருக்கு பொற்கால ஆட்சி? அதுக்கான வாக்குதான் இது. முதன்மை குடும்பத்திற்கு பொற்கால ஆட்சி. ஐயா மாதிரி திமுகவை நம்பி, வேற வார்த்தை சொல்லக்கூடாது, திமுகவை நம்பி இருக்கிறவங்களுக்கு இது பொற்கால ஆட்சி தான். பொருள்லாம் இவங்களுக்கு நிறைய தான், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். பொதுமக்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. இப்போ சொல்கிறாரு ரேஷன் கடையிலன்னு. சார் 50 ml ரேஷன் மண்ணெண்ணெய் வாங்கின காட்சியை நம்ம பார்த்தோம்ல ஊடகங்களில், கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். 50 ml ஒரு பணத்தை எரிக்கிறது கூட 1/2 லிட்டர் தேவைப்படும். இதெல்லாம் மண்ணெண்ணெய் யார் சப்ளை பண்ணணும்? ஒன்றிய அரசு கொடுக்கணும். ஒன்றிய அரசு தான் மண்ணெண்ண கண்ட்ரோல், தமிழ்நாடு அரசு இல்ல. என்னோட பிரச்சனை அது இல்லங்க. ரேஷன் கடையில ஒரு பெண் வந்து கேக்குறாங்க 50 ml யாராவது மண்ணெண்ணெய் கொடுத்துருக்காங்களா? இல்ல கண்ணு, மொத்தம் வந்ததே கொஞ்சோண்டு மண்ணெண்ணெய். அதை 100 கார்டுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப பிரிச்சு கொடுக்கும்போது 50 வருது ஒரு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு, அவ்வளவுதான். வேற என்ன? இப்பதான் எல்லா வீட்லயும் இங்க இது வந்துருச்சு இல்ல,
அடுப்பு பத்த வைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். கேஸ் வந்துருச்சுல, கேஸ் வந்துருச்சு. பிரதமர் கேஸ் யாரால வந்தது? கேஸ் யாரு? பிரதமர். எனக்கு எப்படி வருது வாயில? இல்ல பிரதமர் தானே கொடுத்தாரு. அறிவு இல்ல உங்களுக்கு? என்ன பிரதமர் தெரியுமா? கேஸ் சிலிண்டர் எப்ப வந்தது தெரியுமா? காங்கிரஸ் கட்சி ஆள்ற காலத்திலேயே, நேரு காலத்திலேயே இங்க கேஸ் வந்துருச்சு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கேஸ் வந்துருச்சு. ஒரு கேஸ் கனெக்ஷனுக்கு 16 ரூபாயா கேஸ் கனெக்ஷன் முத வாங்கும் போது 16 ரூபாய். நம்மளுடைய மன்மோகன் சிங் ஆட்சியை விட்டு போகல 380 ரூபாய் தான் ஒரு கேஸ் சிலிண்டர். 380 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு 1080 ரூபாய், 82 ரூபாய். புரியுதா? என்னமோ பேசுறாரு. ஏங்க உங்களுக்கு தான் பேச தெரியும்னு பேசுறீங்களா? இல்ல அதாவது இதாவது காலம் விலை குறையுமா விலை கூடுமா? விலை குறையும் எப்படிங்க? 10 ஆண்டு காலம் இவருடைய ஆட்சி வந்ததுல இருந்தே கூடிருமா? 10 ஆண்டு அவர் தானே ஆட்சி பண்ணாரு. 10 ஆண்டு. இன்னொரு பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? அதாவது பழைய ஆட்சி காலத்திலேயே 100 டன் தங்கத்துக்கு பணத்தை கட்டியாச்சு. அதை கொண்டுட்டு வர்றதுக்கு எப்படி வர்றது கொண்டு வர்றதுங்கிற அந்த சிக்கல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த 100 டன் தங்கத்தை இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்தாச்சு. இதை பெருசா விளம்பரம் பண்றாங்க. ஏன்னா இவங்க ஆட்சியில தான் இதை கொண்டு எடுத்து வந்தோம். அதுக்கு பணத்தை கட்டி மீட்டினது காங்கிரஸ் ஆட்சி. அதை நீ அங்க இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு என்னமோ இவங்க தான் அந்த கடனை புறம் கட்டின மாதிரி கதை விடுறானுங்கய்யா. இதெல்லாம் எங்கயா போய் சொல்றது? கருமம். நீங்க இந்த கேஸ் சிலிண்டர் இவங்க கிட்ட சொல்லியிருந்தா நைஸா பின் பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. களவாணி கும்பல் தானே இல்ல ஐயா? 100 டன் தங்கம். அதான் அது இந்திய மக்களுடைய வரி பணத்துல வாங்கின தங்கம். 30,000. அது யாரு காலத்துல? சந்திரசேகர் ஆட்சி காலத்துல 800 சொச்சம் டன்னை கொண்டு போய் இங்க பணம் இல்லைன்னு சொல்லி அங்க அடமானம் வச்சு அங்க அந்த அடமானத்தின் பேர்ல பணத்தை வாங்கிட்டு வந்து ஆட்சி பண்ணார் அந்த ஆளு. கொஞ்ச நாள் இருந்ததுல அந்த தில்லுமுள்ளு பண்ணிட்டு அந்த ஆளு போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் பண்ண முடியாம நம்ம கவர்மெண்ட் பணத்தை கட்டி வெது பண்ணதை இப்ப இந்த ஆளு போய் மீட்டி இருக்கான். என்னமோ பெருசா பேசுறீங்க சார். வேணாம் சார், ரொம்ப வயிறு எரியுது, வேண்டாம். பொசிங்கி இருக்கு. அவரோட கருத்து கேட்டுருவோம். கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. 30,000 கோடியே முழுங்கினவங்க திம்மா துண்டு தங்கத்தியா முழுங்க தர மாட்டீங்க. பாருங்க, இப்போ இந்த சட்டை போட்டுருக்காருல, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சட்டை எவ்வளோ இருந்திருக்கும்? ஒரு 100 ரூபா 150. இப்போ 1000 ரூபா 1200 இந்த சட்டை 10 வருஷத்தில் ஏறிக்குது இல்லை? அப்போது மக்கள் தொகை கூட யூஸ் வந்து அதிகமாக டிமாண்ட் ஏற்படுகிற போது விலை கூடுவது இயல்பு. அப்போது இல்லை அந்த காலத்தில் நாங்கள் 500 ரூபாய்க்கு கேஸ் வாங்கினோம். இது இந்த விலை கூடுதல் தான். இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம், கொஞ்சம் குறைக்கணும் தான். ஏன்னா இது மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், கேஸ் சிலிண்டரோ பெட்ரோலோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள் பயன்பாட்டு அத்தியாவசியம். பஸ் கட்டணம் வந்து சும்மா 1 ரூபாய் யாருனால ஏன் தவிக்கிறான்? பெரும்பான்மையான இல்லாத மக்கள் பயன்படுத்துகிறது அது. அதே மாதிரி கேஸ் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அத்தியாவசிய கமாடிட்டி ஆகிப்போச்சு. எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த பொல்யூஷனு அது இது. இப்போ கிராமத்தில் கூட கேஸ் வந்துடுச்சு. ஏன்னா வந்து எரிக்கக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னா மரத்தை வெட்டக்கூடாதுன்றாங்க. அப்போ அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லோரும் கேஸ் பயன்படுத்துகிறாங்க. கேஸ் விலையை கொஞ்சம் மட்டுப்படுத்தி வச்சுருக்கலாம். இப்போ யாருமே ஒரு மக்கள் மீது இத்தகைய பாரத்தை வேணுமுனே யாரும் சுமத்த மாட்டாங்க இவங்கள மாதிரி. அதாவது இருக்கிற காசை எடுத்துட்டா குறை காசை வச்சு மக்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி வந்து மத்திய அரசு ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு பண்ணிச்சு, ஒரு ஊழல் பண்ணிச்சு அப்படிலாம் இல்லை. உடனே சிஏஜி அறிக்கையை சொல்லிட்டாதீங்க என்ன ஆக தெரியுது பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க, நீங்கள் அதை தான் சொல்லுவீங்க, வேறு என்ன சொல்லுவீங்க? இல்லைனா வந்து 29 பைசான்னுவீங்க. இப்போ அடுத்த 29 பைசா தான் வரப்போகுது. என்ன பண்ண போகிறீங்க? அப்போ ஆட்சி விட்டு போங்க, பார்ப்போங்க, பார்ப்போம். அதால் இவங்க இன்றைக்கி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி கொஞ்சம் வந்து வெற்றி வாய்ப்பில் கொஞ்சம் மாறி இருக்குது. கொஞ்சம் மாறினவுடனே என்னமோ இவங்க தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிற மாதிரி ஐயா வந்து குதிக்கிறாரு. அதால் திமுகவின் வெற்றிங்கிறது எதிராளிகள் செய்த பிழையிலிருந்து வருவது தான். முன்னே எதிராளி மீது பிழை சொன்னாங்க, இப்போ எதிராளிகளே பிழை பண்ணியிருக்காங்க. அதில் வந்த வெற்றி தானே தவிர இந்த வெற்றி வந்து இவர்களுடைய சாதனை 3 ஆண்டு சாதனை 30 ஆண்டு சாதனை அதுக்கெல்லாம் வெற்றியே இது கிடையவே கிடையாது. இது வந்து நம்ம வந்து ஏதோ வந்து நம்ம கருத்து இல்லை. நம்ம ஒரு டீ கடைக்கு போகிறோம், ஜனங்க பேசுகிறத போகிறோம், ஒரு முடிவெட்டுற கடைக்கு போகிறோம், ஒரு மார்க்கெட் போகிறோம், ஒரு காய்கறி வாங்குகிறோம். எல்லா மக்களின் மனநிலையிலிருந்து தான் நம்ம பேசுகிறோம். நீங்கள் எல்லா மக்களின் மனநிலையும் சமநிலையில் வச்சுருந்து நல்லா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வெற்றிக்கு நீங்கள் வந்து பெருமை கொண்டாடலாம். அதுக்கு தகுதியாக உங்கள்கிட்ட இல்லையே. நீங்கள் மட்டும்தானே நல்லா இருக்கீங்க தமிழ்நாட்டில். வேறு யார் நல்லா இருக்கா சொல்லுங்கள்? இன்னும் நான் 1000 ரூபா கொடுத்தேன்,
பொம்பளை பசங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தேன். நாங்கள் இந்த 1000 ரூபாய் வாங்கினது போட்டும் பட்ட அசிங்கமும் போதும். 2,4 கோடி பேருக்கு வந்து 1 கோடியே 10 லட்சம் பேருக்கு நீங்கள் கொடுத்துட்டு இல்லாத கதை காட்டுறீங்க. ஆக இவர்கள் பிரிந்திருப்பதால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இங்கே பாருங்கள், கெஜ்ரிவால் சொன்னதான் பார்த்துங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கேள்விதான் நானும் வைக்கலான்னு இருந்தேன். அண்ணன் அவர்களே அதை முன்வைத்திருக்கிறார். ஒருவேளை இப்போ முடிவுகள்லாம் தெரிஞ்சிருக்கு, பிரதமர் மீண்டும் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கும் பட்சத்தில் திமுகவினுடைய தலைவரோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவீங்க? அதாவது கண்ணு, மண்ணெண்ணெய் கூட இப்போ வந்து கம்மியாக தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவே எதிர்கட்சியிலே இல்லாத ஒரு ஆட்சி இருக்கணும் இந்தியாவில். இந்தியா வந்து ஒரே தேசமாக இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம், ஒரே ஆட்சி இருக்கணுங்கிறது தான் நோக்கம். இப்போ பாருங்கள், இதுவரை 24 பிஜு பட்நாயக்கு 24 ஆண்டுகளாக அவர் நல்ல முறையில் ஆட்சி பண்ணார். அந்த மக்களுக்கு இந்த பாண்டியன்கிறவர் அட்வைஸராக இருந்து சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க. இப்போ ஒன்றாச்சு, இப்போ பாரதிய ஜனதா அங்கே ஆட்சி அமைக்குது. இப்போ இந்த ரிசல்ட்டில் அவங்க பாரதிய ஜனதா ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அப்போ இது மாதிரி மெல்ல 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 ஒவ்வொரு மாநிலங்களாக பிடிச்சி எல்லா மாநிலங்களையும் அவங்க ஆட்சிக்கு கொண்டுட்டு வந்து ஒரே இந்தியா, சிவில் கோடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த நாட்டில் எல்லாம் இந்துக்கள் மட்டும்தான், வேறு ஆட்கள் எல்லாம் பாகிஸ்தானில் எப்படி இந்துக்கள் வாழ்கிறானோ அது மாதிரி தான் இங்கே வாழணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. அப்படி ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தால் இந்த நாடு வந்து நாசமாக தான் போகுமே தவிர இந்த நாடு நலம் பெறாது, நாட்டு மக்கள் வளம் பெற மாட்டாங்க. இவரை போல் சுயநலவாதிகள் தான் நல்லா இருப்பாங்க, பொதுநலவாதிகள்லாம் கஷ்டப்படணும். இதுதான் உண்மை. கர்நாடகாவில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசாமல் அரசியல் ரீதியாகவே நம்ம பேசுகிறோம். கர்நாடகாவில் நீங்கள் தெரியுறீங்க பாருங்க, சுயநலவாதின்னா அதுக்கான பதில் நம்ம அவர்கிட்ட கேட்போம். இந்த மாதிரியான சில கருத்துக்கள் வந்து திமுக சார்பில் தொடர்ந்து வைக்கப்படுது. ஒருவேளை பாஜக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ முடிவுகள்லாம் தெரிஞ்சிருக்கு, வந்தா இந்த மாதிரி ஆகிடும், பாகிஸ்தான் மாதிரி தான் இங்கே வந்து மற்றவர்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்கல்ல. இதை இப்போ வந்து நடந்த தேர்தலில் போய் இதை வேறு மாநிலத்தில் பிரச்சாரமாக பண்ணிருக்க வேண்டியது தானே இவங்க. ஏங்க இங்கே தாங்க இந்த கதை ஓடும், இங்கே தாங்க இந்த படம் ஓடும், இங்கே தான் வந்து இவர்கள் வந்து பெய்டு சர்வெண்ட்டை வச்சு இவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை பேசுங்க அப்படின்னு இங்கே தான் ஒரு அடிமை கூட்டத்தை கட்சிகள் என்ற பேரில் கூட்டணி என்ற பேரில் இவங்க வச்சுன்னுக்கிறாங்க. அதால் இங்கே இதை பேசிக்கலாம். இப்போ இதையெல்லாம் நாட்டுக்கு நாசகரமான திட்டங்கள்னு மக்கள் நினச்சா மோடி அவர்களுக்கு திரும்பவும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களா? இன்றைக்கி வெற்றியில் கொஞ்சம் ஒன்றா முன்ன பின்ன இருக்கலாமே தவிர பிரைம் மினிஸ்டர் அவர் தான், பிஜேபி தான் இன்றைக்கி ஆட்சியை பிடிக்க போகுது. அப்போ மக்கள் தெரிந்தே தங்களுக்கு எதிரான ஆட்சியை அவங்க வந்து நிரூபிப்பாங்களா? கொஞ்சமாவது நம்ம நம்புற முடியாது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். இந்த கோஷத்தை போட்டு தான் அந்த மக்களை பூரா மடைமாற்றம் பண்ணி படிக்காத பாமர மக்கள்கிட்ட வாக்க வாங்கி ஜெயிச்சிருக்கான். நீங்களே சொன்னீங்க கடந்த காலங்கள்ல பேசுறப்போ ஜெய் ஸ்ரீராம் கோஷம்லாம் வந்து ஏமாற மக்கள் தயாரா, அது ஏமாந்துட்டானே. இப்போ ஏமாந்துருக்கானே. இப்போ எங்க ஏமாந்துருக்கான்? பீகார்ல ஏமாந்துருக்கான், ஊபியில ஏமாந்துருக்கான், எங்க கர்நாடகால ஏமாந்துருக்கான், எல்லா 4-5 மாநிலங்கள்ல ஏமாந்துருக்கானுங்களே. ஊபியில வச்சுட்டான் சீலு, அழகா 40 வந்துடுச்சு, அங்க 35 கீழே தான் போகுது. பட் இருந்தாலும் மற்ற மாநிலங்கள்ல எல்லாத்தையும் ஜெய் ஸ்ரீராம் வந்துட்டானே, என்ன பண்ணுவா? நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் மற்ற ஸ்டேட்ல எல்லாருக்கும் அரை மூலம் மாதிரியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை மூலம் 1.5 மூலம். உண்மைதாங்க. தமிழனுக்கு எப்பயுமே, தமிழனுக்கு இந்த திராவிட மண்ணில் வாழக்கூடியவனுக்கு எப்பயுமே மூளை அதிகம் தான். எல்லாத்துக்கும் 90 மில்லிகிராம் இருந்தாக்க நமக்கு மட்டுமே 110 கிராம் இருக்கு. அவன் 110 இருந்தாலும் அதில் வோல்டேஜ் இல்லை, எல்லாம் வந்து வேஸ்டா போச்சு. வேஸ்டா போனாக்க போய் பம்ப் அடிங்க. இப்போதானுங்க வந்து தமிழன் மூலையை கொஞ்சம் சீண்டி விட்டுருக்கோம். நீங்க பாருங்க, இது போக இது வளரதான் செய்யும். இல்லைன்னா வந்து கலைஞர் தான் எங்க முத்தமிழ் அறிஞர்னு சொல்லுவானா இங்க தமிழ்நாட்டுல? சொல்லுங்க, எது கலைஞர் தான் முத்தமிழ் அறிஞர்? அப்புறம் அவர் முத்தமிழ் அறிஞர் இல்லாம யாரு முத்தமிழ் அறிஞர்? நீங்க தான் முத்தமிழ் அறிஞரா, இல்ல நான் முத்தமிழ் அறிஞரா, இல்ல தம்பி முத்தமிழ் அறிஞரா? யார் முத்தமிழ் அறிஞர்? நான் தான் முத்தமிழ் அறிஞர் தான். அப்படியா? பிறப்பால் தமிழனாக இருக்கிற ஒரு தகுதி எனக்கு போதாதா? அப்ப அவர் பிறப்பால தமிழன் இல்லாம அவர் என்ன வேற ஜாதியா? தமிழன் தானே. எதுக்கு ஓங்கல்ல வந்து விழா கொண்டாடுறாங்க? ஓங்கல்ல விழா கொண்டாடுறான்னா எத்தனையோ முன்னோர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுங்க, அவன் கொண்டாடுறான், அவனை கூப்பிட்டு கேளுங்க. எவனாவது அவனுக்கு அறிவு இருக்கா? அதாவது அவனை கேட்டா இருந்தாங்க,
ஏங்க அவங்க சரி, முப்பாட்டங்காலத்திலேயே இங்க வந்திருக்காங்க. அப்ப இப்ப அவருக்கு கலைஞருடைய முப்பாட்டனர் காலத்திலேயே இங்க வந்துட்டாங்க தஞ்சைக்கு. அப்ப எல்லாம் இந்தியா ஒரே முப்பாட்டனர் காலத்துல வந்தோம். தன்னுடைய தாய்மொழியை மறக்காம ஒரு ஆள் இருக்க முடியுமா சார்? பாருங்க, இப்ப ஐயாவே சொல்லியிருக்காரு, நான் வந்து அவரை பார்த்தா தெலுங்குல தான் பேசுவேன்னு. அது எப்படி சாத்தியம்? அடிஷனல் லாங்குவேஜ்ங்க. என்ன சாத்தியம்? அடிஷனல் லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சிருக்கா? அது அவருக்கு தெரிஞ்சிருக்கா? தெலுங்கு தான் அடிஷனல் லாங்குவேஜ்னு சொல்றீங்களா? தெலுங்கு அடிஷனல். தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், துளுவம் எல்லாமே ஹிந்தி பேசுவார். எந்த மொழி கத்துக்கிறோமோ அந்த மொழி அடிஷனல் லாங்குவேஜ். அவ்வளவுதான். ஹிந்தி பேசுவாராங்க அவரு? அவர் ஹிந்தி கத்துக்கிட்டா ஹிந்தி பேசுவார். ஹிந்தி தெலுங்கு அவர் கத்துக்கினாரா? அவர் கத்துக்கினதுதான். கேமரா பார்த்து சொல்லுங்க. கேமரா பார்த்து தான் சொல்றேன். ஹிந்தி கத்துக்கிட்டதான். இல்ல தெலுங்கு தெலுங்கு ஐயா, தெலுங்கு. இங்க பாருங்க, இருங்க, தெலுங்கு அவர் கத்துக்கினாருன்னு சொல்லுங்க. தெலுங்கு கத்துக்கினாருன்னு நான் என்ன போய் அவரு வயசு என்ன என் வயசு என்ன சொன்னாரு? அவருக்கு தெலுங்கு பேச தெரியும், அவ்வளவுதான். தெலுங்கு தெரியலையா? இரியா, உனக்கு தெலுங்கு பேச தெரியுமா? தெரியாது ஐயா. அர்த்தம் புரியுமா புரியாதா? ஓரளவுக்கு புரியுங்க. அப்புறம் என்ன தமிழ் மாதிரியே இருக்கும். இதேதான் வந்து நீ ஒரு வீட்டுகள்ல பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா தெரியுமா? அது மூலமா எப்படி வீட்டுல பேசுவாங்க? வீட்டுல பேசிக்கிட்டே இருக்காங்க. வீட்டுல யார் பேசுறாங்க? தான் எல்லாரும். இங்க பாரு கண்ணு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இங்க வந்து குடியேறின குடும்பம் அது, சரியா? ரெண்டாவது, சென்னை மாகாணமா இருக்கும்போது எல்லாம் ஒரு நாடு தான், ஒரே நாடு தான். சொன்ன மாதிரி தெலுங்கை மறந்த தெலுங்கு அப்படி சொல்லலாமா? நீங்க எப்படி சொல்ல வேண்டாங்க. அவர் வந்து நீங்க உங்க கூற்றுப்படியே வச்சா கூட இது எந்த நூற்றாண்டுல வந்தாங்க? ரெண்டாவது, இது வந்து சென்னை மாகாணமா இருந்த போது நம்ம 5 மாநிலங்களும் என்னவா இருந்தது? எல்லாம் ஒன்னா தானே இருந்தது, ஒரு ஆட்சிக்கு உட்பட்டு தானே இருந்தது. அப்புறம் நீங்க ஏன் பிரிக்கிறீங்க? தெரு வாரியா பிரிக்கிறீங்க, இன்னும் வீடு வாரியா பிரிப்பீங்களோ? இல்லைங்க, எப்ப நீங்க தெலுங்குன்றீங்க, நான் தமிழரு. யார் சொன்னா நான் தெலுங்குன்னு? காமாட்சி நாயுடு. நாயுடுன்னு போட்டா தெலுங்குன்னு அர்த்தமா? இப்ப நாயுடு வேற பேர் போட்டுடலாம் ஐயா. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில போட்டு நம்ம நாயுடு எடுத்துட்டு வேற. சரி, காமாட்சி முதலியார். இங்க பாரு, முதலியார் போடுறீங்க, பிள்ளைவாள் போடுறீங்க, ஐயர் போடுறீங்க, ஐயங்கார் போடுறீங்க, பறையர் போடுறீங்க, பல்லர் போடுறீங்க. அது மாதிரி இது ஒரு ஜாதி, அவ்வளவுதான். அதான் இல்லன்னா பரவாயில்லையான்னு கேக்குறாரு. எடுத்துடலாமா, வேற போட்டுக்கலாமா? பாரு, வேற ஜாதி பிறந்தது நாயுடு ஜாதி. நாயுடு ஜாதியை விட்டுட்டு இன்னொரு ஜாதி எப்படி போட முடியும்? இப்ப நீங்க சொன்னதுக்கு எல்லா சாதிகளுக்கும் அவங்க எல்லாம் நீங்க கட்சின்னு வச்சிருக்கீங்க. தாய்மொழி என்னது? என்னது? நீங்க சொன்ன இத்தனை சாதிகளுக்கும் தாய்மொழி எது? தமிழ் தான். இப்போ நாயுடுக்கு தமிழ் தான். எங்க நாயுடு என்ன கேச போடுற போறாங்க? போடலாம், எதுக்கு போடுறது? போட சொல்லுங்க. அநியாயமா பேசுறீங்க. நாயுடுனா தமிழ் தாங்க, என்ன பேசுறீங்க? இதெல்லாம் தமிழ்ல நாயுடுவாப்பா? இங்க பாருங்க, நாயுடுங்கிற வார்த்தை என்ன? தமிழ் வார்த்தை தான், தெலுங்கு வார்த்தை இல்ல. சரி, இந்த விஷயங்களை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம்னு நினைக்கிற விவாதத்துல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு. அதுல குறிப்பா வந்து பாஜக பல இடங்கள்ல வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. நிறைய இடங்கள்ல நல்ல டஃப் கொடுத்து கிட்ட வந்திருக்காங்க. அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன காரணம்? இல்லை, அதிமுக செய்த பிழை தாங்க அது. இவங்க தேவையில்லாமல் பிஜேபியோட முரண்பட்டு வெளியில் வந்தாங்க. அவங்களோட நிலை அவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க வந்து அபார கூட்டணி பலத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லோரும் பணம் கொடுத்து வாங்குறாங்க. இப்போ நீங்கள் கடந்த தேர்தலில் வந்து 10 கோடி 15 கோடின்னு கொடுத்தவங்க ஏன் இந்த தடவை மூச்சு காட்டல? போன தடவை வந்து ஒயிட்டில் கொடுத்து மாட்டிக்கினாங்க, இந்த தடவை எல்லாம் பிளாக்ல கொடுத்து எல்லாரும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் விசிகா வந்து 3 தொகுதி கட்டுது, அதுக்கப்புறம் 2 கொடுத்தவொடனே ஏன் கம்முன்னு ஆகிட்டாங்க? 2க்கு மேலே ஏதோ கொடுத்துருக்காங்க, அப்படி தானே அர்த்தம். அப்போ எல்லாரையும் காசை கொடுத்து இவங்க விலைக்கு வாங்கி 10 ஓட்டாக இருந்தாலும் வா அப்படின்னு காசை கொடுத்து விலைக்கு வாங்கினாங்க. இந்த எதேச்சியான உண்மையை பிஜேபி அதிமுக புரிஞ்சிருக்கணும். அதிமுக கண்டி பிஜேபியோடு இருந்திருந்தால் நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கி போயிருக்கும். ஒரு தமிழகத்திலே மிகப்பெரிய கட்சி அதிமுக கட்சிங்க. அது எப்பேர் பாடுபட்டு கருணாநிதி அவர்கள் என்னென்னவோ திட்டம் போட்டார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற போது, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு போய் நோட்டீஸ் அந்த எம்ஜிஆர் பேசுகிறார், புரட்சித் தலைவர் பேசுகிறார்னு ஹேண்ட்பிட் தான் அப்போல்லாம் கொடுப்பாங்க. இந்த சினிமா விளம்பரம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வண்டியில் போய் பண்ணுவாங்களாம். திமுக காலிகள் போய் அந்த நோட்டீஸே பிடிங்கின்னு வந்துடுவாங்களாம். கூட்டம் நடக்கிறதுல வந்து பாம்பு ஓடுறது, தகராறு பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள். ஈவன் எம்ஜிஆரோட திரைப்படமே வந்து திரையிடக்கூடாது அப்படின்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி அதிமுகவே வளர விடாமல் பார்த்தாங்க. தம்பி ஒரு மன்னிச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 14 தொகுதிகளில் 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.
அப்போ 3வது இடத்துக்கு வந்து இவர் வந்திருக்காரு, நாம் தமிழர். நாம் தமிழர் வந்திருக்காங்க. இது பெரிய வெற்றி இல்லையா? நாம் தமிழர் குறித்து சொல்றாரு ஐயா. இல்ல யாருக்கு வெற்றின்றாரு? நாம் தமிழருக்கு வெற்றிங்க. நாம் தமிழுக்கு வெற்றி ஐயா. ஆமாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், ஒரு இவ்வளவு பெரிய போட்டி நடக்குது. நாம் தமிழருக்கு வெற்றி என்பது திமுகவுக்கு எதிரான வெற்றி தான். இப்ப நாம் தமிழர் யாரை விமர்சனம் பண்ணி பேசுறாங்க? அதிமுக பேசுறாங்களா? திமுக தானே பேசுறாங்க நேரடியா. அப்போ நாம் தமிழருக்கு இருக்கிற ஓட்டு யாரோட ஓட்டு? திமுகவுக்கு எதிர்ப்பாளர் ஓட்டு. திமுக எதிர்ப்பாளர் ஓட்டுனா அந்த ஓட்டு எங்க போய் சேரணும்? பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர். அப்போ இந்த பிஜேபி, அதிமுக கூட நாம் தமிழர் ஓட்டையும் சேருங்க. சேர்ந்தா அப்போ உங்க நிலைமை என்னங்க உங்க நிலைமை? அப்ப திமுகவிற்கு எதிரான ஒரு மனநிலையில இருக்கிறவங்களுடைய அந்த ஓட்டு எல்லாமே நம்ம இப்படி செதறி போயிருக்குன்னு நீங்க. ஆமா சார், செதறி போனதுல இவங்க வந்து வெற்றி பெற்றுட்டு நாங்க வெற்றி பெற்ற இந்த வெற்றி ஏறக்குறைய ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி தான். திமுகவோட வெற்றிங்கிறது எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறதால இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம விதி நாம் இன்னும் இவர்களை அனுபவித்தான் ஆகணும் அப்படின்றது தெரியும். ஆனால் சட்டமன்றத்தில் இதுக்கு ஒரு விடிவு நிச்சயமாக வந்துடும். இந்த தேர்தலோட ஒரு படிப்பினைங்கிறது மற்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய அறிவுரையை சொல்லியிருக்கோம். அதால் இதே வெற்றி திமுகவுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் வருமானா நிச்சயமாக வராது. தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு தீரும். 2026 ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறித்து நிறைய பேசுபொருளாக இருந்தது. கோவையினுடைய வெற்றி பார்க்கப்பட்டது. ஆனால் சூழல் இப்போ அப்படி இல்லை. அவருடைய இந்த ஒரு குறிப்பிட்ட பின்னடைவுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் தமிழகத்தில் தாமரை மலராதுன்னாங்க, வரவே வராதுன்னாங்க. குறைஞ்சது இன்னைக்கு பெரும்பான்மையான பூத்துகளில் பூத் ஏஜென்ட் போடுற அளவுக்கு கட்சி வந்திருக்கு. சாதாரணமாக நீங்கள் ரோட்டில் நின்று பார்த்தீங்கன்னா திமுக கொடி கட்டிய வாகனங்கள் எத்தனை போதோ அதுக்கு ஈக்குவலாக பிஜேபி கொடி கட்டிய வாகனங்கள் போகுது. ஒரு திமுக இன்றைக்கி ஒரு பஜாரில் நின்று ஒரு மணி நேரத்தில் ஒரு 1000 பேரை கூட்டுனா கூட இவன் ஆளை வச்சு தான் கூட்டு வரணும். ஆனால் பாஜக இன்றைக்கி இயல்பாக கூட்டுக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதால் வெறும் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து இவ்வளோ பெரிய வெற்றி வருது. இன்றைக்கி வந்து பிஜேபி பற்றி பேசுகிறாங்கல்ல. இன்றைக்கி இப்போ திமுக யாரை பற்றி பேசுகிறாங்க? பாஜக குறித்து தான். பாஜக குறித்து தானே பேசுகிறாங்க. அப்போ இவங்க நேரடியாக யாரை எதிராக பார்க்குறாங்க? அப்போ யார் வளர்ந்ததா இவங்க நினைக்கிறாங்க? பிஜேபி வளர்ந்ததான் நினைக்கிறாங்கல்ல. ஒரு கட்சி உடனே ஆட்சிக்கு வந்துடாது. இப்போது இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிற பிஜேபி நாளைக்கு ஆட்சியில் ஏறுவது தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுது தமிழ்நாட்டில். ஐயா, உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இந்தியா கூட்டணி நீங்கள் சொன்னீங்க 10 ஆண்டுகள் பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்து மக்களுக்கானதா இல்லை, பணக்காரர்களுக்காக இருக்கிறது, முதலாளிகளுக்காக இருக்கிறதுன்னு பல நிகழ்ச்சிகள் சரியா சொன்னீங்க. இல்ல நீங்க சொன்னது பல நிகழ்ச்சிகள் நீங்க இப்ப சரியா சொல்லியிருக்கீங்க. சூழல் அப்படி இல்லை. ஒரு கேள்வியா தான் கேக்குறாரு, அவர் கரெக்டா சொல்லல. நீங்க சொல்லியிருக்கீங்க, சூழலை கரெக்டா சொல்றாருன்னு தான் சொல்றேன். ஞாபகம் வச்சிருக்கேன்ல ஐயா, நீங்க பேசுறது ஏதாவது மறக்க முடியுமா? சொல்லுங்க. ஏங்க இன்னொரு இடைமறிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். இன்னொரு வார்த்தையை சொன்னார், மறந்துட்டீங்களா நீங்க? என்னன்னா உங்க இன்டர்வியூல தான் சொன்னார், திரும்பவும் மோடி பிரதமரா வந்தா நான் என்ன பண்ண எங்க போனாரு, அரசியலை விட்டு போயிடுவோம். அந்த கேள்வி சேர்த்து கேள்வி இருக்குங்க ஐயா என்கிட்ட. நாங்க வேணா அதை இருக்கட்டும், திரும்ப மோடி பிரதமரா வரட்டும், அப்ப பாப்போம். நாளைக்கு நாங்க உங்களுக்கு போன் பண்ணுவோம், உங்க தொலைபேசிக்கு நாங்க அழைப்போம், அந்த உரையாடல் மக்களுக்கு நாங்க ஒளிபரப்போம். இருக்கட்டும் அந்த ஃபுட்டேஜ். அப்ப இந்த படம் இன்றைய கடைசியா? எது இந்த படம் இன்றைய கடைசி? இங்க பாருங்க, இது வந்து அரசியல் பேசுறதுங்கிறது வேற, அரசியல் அங்கம் வைக்கிறதுங்கிறது வேற. இது கூட தெரியாம நீங்க அரசியலே விட்டு போயிடுறீங்க கொடுத்தீங்க நீங்க. அரசியல்ல இப்ப நான் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கேன், அதுல இருந்து விலகிறேன், அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து விலகுறீங்க, அவ்வளவுதான். சரிங்க, பார்ப்போம். முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பார்ப்போம். சரிங்க, இறுதியா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது, ஒரு பெரிய ஒரு நம்பாஸ் எதிர்பார்த்தீங்க, இவ்வளவு எதிர்ப்பலைன்னு நீங்க பேசுனீங்க பாஜக குறித்து. ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழல் இல்லையே, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இல்லையே. இப்போ ஏன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எல்லாமே ஒரு 5000 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் சில பல தொகுதிகள் வந்து போயிட்டுருக்கு.
முன்னாடி போயிட்டுருக்கு. அந்த தொகுதிகள்லாம் வந்து ஒரு 4 பூத்து 5 பூத்துலேயே அந்த வாக்குகள் மாறுறதுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இங்கே திமுகவை பொறுத்த மட்டும் எல்லாமே லட்சம் ஓட்டை கடந்து போயிட்டுருக்கு. இங்கே முன்னணி லட்சம் ஓட்டை கடந்து போகுது, அங்கே எல்லாம் 5000 6000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தான் போயிட்டுருக்கு. அது எப்படி மாறலாம்? அப்படியே மாறினாலும் ஆட்சி வந்து இந்தியா கூட்டணி அமைக்கும். அப்படி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுலாம் தாராளமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சா இந்த தேசம் நாசமாக போச்சுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், வெரி சிம்பிள். எதன் மூலமா இந்த கருத்தை ஒரு அண்ணன் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதான் இந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா திமுக எல்லாம் இதை சொல்றீங்க. இங்கே பாருங்க கண்ணு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு வந்து இந்துத்துவாவை தவிர வேறு என்ன, இவங்க இந்த தேசத்துக்காக எத்தனை ஒரு ஆட்சிக்கு வரும்போது இவர் என்ன சொன்னார், முதல்ல நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள், நான் வந்து வருஷத்துக்கு 2 கோடி மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை நான் போட்டு கொடுப்பேன்னாரு. இந்த 10 வருஷத்தில் 20 கோடி பேருக்கு வந்து வேலை போட்டு கொடுத்துருக்கணும். யாருக்காவது வேலை கொடுக்கத்தாரா? கொடுக்கல. அதுக்கப்புறம் விலைவாசிகள் எல்லாம் நான் குறைப்பேன்னு சொன்னார். எந்த விலைவாசியும் குறைக்கல. நம்மளுடைய நண்பர் என்ன சொல்கிறாரு, விலைவாசி ஏறத்தான் செய்யுமா தவிர இறங்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது ஒரு கூற்று. இன்றைக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எல்லா கம்யூனிட்டி ஐட்டமும் கூடிருச்சு. ரெண்டாவது, இவர் வந்து ஏழைகளுக்கான பிரதமராக இல்லை, முதலாளிகளுக்கான பிரதமருங்கிறது உலகறிந்த உண்மை. உலக நாடு பூரா அதை தான் பறைசாற்றுது. அப்புறம் எப்படி இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த நாடு எப்படி சுபிட்சமாக இருக்கும்? சொல்லுங்க ஐயா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், சொல்லுங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி தான் பொய்யும் பொருளும் சொல்லியிருந்தீங்க. தேர்தல் ரிசல்ட் வந்துருக்குது. இப்போ பொய்யை சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னும் 2 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் சொல்லுங்கள், இல்லை இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்தியா முழுக்க சொல்லுங்கள். ஒரு பிரதமர், இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல இந்துக்களுக்கான பிரதமர்னு, சார் பெரும்பான்மை மக்களுக்கான பிரதமர்னு ஏன் அதை சொல்லக்கூடாது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நாங்கள் பெரும்பான்மை சிறுபான்மை பாதுகாப்பும் நீங்கள் சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், சரி சொல்லுங்கள். அதாவது 234 வந்துடுச்சு, 91 அங்கே இறங்கிடுச்சு. சரிங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இப்போ உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணல 5000 10,000 வாக்குகளில் தான் இருக்குன்னு. இப்போ 4 தொகுதி வந்துருச்சு. மாறும்ன்றீங்க. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, மாறும். அது சரி, உங்க நம்பிக்கைப்படியே வரங்கய்யா. என்ன மன்னிக்கணும், அந்த இது இருக்கு, மன்னிக்கணும். நீங்க சொல்லுங்கய்யா. இல்லை, இப்போ இந்த இவிஎம் மிஷினில் கை வச்சாருன்னு சொன்னாங்கல்ல, இப்படி திருப்பி இப்படி திருப்பிட்டாங்களோ? யார் நாங்கள் சொன்னோன்னா எதுலயாவது நான் சொல்லிருக்கேன் பத்தி சொல்ல. இவங்க கட்சிக்காரங்க, இவங்க கட்சிங்க, இவங்க எல்லாருமே சொன்னது இவிஎம் மிஷின்ல கை வச்சாங்க. இந்த பிஜேபி பக்கம் இப்படி திருப்பது போல காங்கிரஸ் பக்கம் இப்படி திருப்பிட்டாங்களா? சார், இவி மிஷின் கொண்டுட்டு வந்ததே காங்கிரஸ் தான். அதனாலதான் யாரோ ராகுல் எங்கேயாவது குற்றம் சொன்னாரா? காங்கிரஸ்ல யாராவது? இதே காமாட்சி நாயுடு அவர்கள் வந்து இல்ல மிஷின்ல கை வச்சிட்டானுவா அப்படின்னு ஏற்கனவே பல இடங்கள்ல பேசினவர் தான். அப்போ இன்னைக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து கையை வைக்கல காலை வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல, பெரும்பான்மை மக்கள் நாங்கள், சிறுபான்மை மக்கள் எங்கள் ஆட்சியில் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் பெரும்பான்மையோட நாங்கள் பார்த்து சிறுபான்மையை வாழ வைப்போம்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. பிஜேபி என்றைக்காவது இது இந்துக்களின் கட்சி அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்களா? அதில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பேசலாம். ஒரு பிரைம் மினிஸ்டர் எல்லாருக்குமான பிரைம் மினிஸ்டராக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு சார்பு மக்களுக்காக பிரைம் மினிஸ்டர் நான் சொல்ல முடியாது. அதால் இவங்க வந்து இதெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரங்க. இப்போ பிஜேபிக்கு வந்து இஸ்லாமியர் ஒருத்தங்க கூட ஓட்டு போட்டுருக்க மாட்டானா? எப்படி அது? இப்போ வாரணாசியில் எத்தனை இஸ்லாமியர் இருக்காங்க? இப்போ பரவலாக எல்லா இடத்துலையும் இஸ்லாமியர் இருக்காங்க. வாரணாசின்னு சொன்ன உடனே இன்னும் மோடிஜி வந்து இன்னும் பின்தங்கி தான் இருக்காரு. யாரு? சில சுற்றுகள்ல தொடக்கத்துல வந்தாரு, சொல்லல தம்பி. ஜெயிப்பாரா தோப்பாரா வாரணாசியில்? அதை சொல்லுங்க. ஜெயிக்கட்டும் தோக்கட்டும், அதை பத்தி வெற்றி தோல்வி தான் ஒரு வீரனுக்கு அழகு, ஒரு தேர்தல் நிக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு அழகு. ஆனால் இதுவரை இன்னும் அவர் வந்து முன்னிலை வரல, பின்னிலையில தான். இல்ல ஒண்ணுமா நீங்க வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வரும் நம்புறீங்க? நம்புறேன். நான் எப்படி பாக்குறேன்னா, நான் உண்மையான தொண்டை. எதனோட தொண்டர் ஐயா நீங்க? எந்த கூட்டணி கட்சி தொண்டை? திமுகவோட தொண்டர். எந்த வேஷ்டி கட்டிக்கிறாரோ அந்த கட்சிக்கு தொண்டர் அவரு. இங்க பாருங்க, அதாவது ஒரு எதிர்கட்சியே இல்லாத ஒரு கேவலமான நிலையாக இந்தியா மாறிடுமோ? சிலப்போ வந்து இப்படி மாறுறது வந்து ஒரு அரசு வந்து ஒரு கர்வம் கொண்டுள்ள அரசாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது தவிர்க்கப்படுற விதமாக இன்றைக்கு காங்கிரஸ் கொஞ்சம் ஜெயிச்சுக்குதான் நான் மனமாற வரவேற்கிறேன். ஏன்னா இவங்க செய்கிறதுல கொஞ்சம் தட்டி கேட்குற அளவுக்காவது காங்கிரஸ் வளர்ந்துருக்குல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். நான் அதை உண்மையாலும் வரவேற்கிறேன். ஆனால்
இன்னமும் இவங்க வந்து பிஜேபி வெகு மக்களுக்கு எதிரான இயக்கம் கட்சி அப்படின்னு சொல்கிறத பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க. இது நீங்கள் ஏதோ பிஜேபி அசிங்கப்படுத்துறதா நினச்சி ஓட்டு போட்ட மக்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு எப்போ தான் உங்களுக்கு புரிய போதோ தெரியல. பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், நிறைய உங்களுக்கு பணிகள் இருக்கும். ஐயாவுக்கு முதல்ல உங்களுடைய திமுக கூட்டணி நிறைய இடங்கள் வெற்றி பெற்றிருக்கு, அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. மக்கள் சேவையை நீங்கள் செய்யணும் தொடர்ந்து. ஆனால் என்ன ஒன்று, மேலே மோடி அவர்கள் பதவியேற்றால் நீங்கள் விலகிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். பார்ப்போங்க ஐயா. நன்றிங்க. நன்றி.